இந்த பார்சல் போய் இப்படி மாட்டிக்கும் அப்படின்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலங்க. இது ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் தான். 4 நாள் என்னமோ தான் டைம் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே இந்த டின் பாக்ஸில் நம்ம என்கிரேவிங் பண்ண வேண்டியிருந்தது. என்கிரேவிங் பண்ணுறதுக்கு நான் எங்கள் ஊரில் பண்ண முடியாது, மதுரைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். மதுரையில் கொண்டு போய் என்கிரேவிங்க்கு கொடுத்துட்டு வந்து ஒரு 2 டேஸில் பாக்ஸ் வந்து கைக்கு வந்துடுச்சு, என்கிரேவிங் ஃபினிஷ் பண்ணி. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, வழக்கம் போல் ப்ராடக்ட் வீடியோலாம் எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு கரெக்டாக பேக் பண்ணி கொரியரும் அனுப்பியாச்சுங்க. வழக்கமாக நம்ம அனுப்புகிற கொரியரில் தான் அனுப்பியிருந்தோம். திங்ஸ் கொஞ்சம் அதிகம் ஆனதுனால 2 பேக்காக போட வேண்டியதாக போச்சு. அதில் தான் பிரச்சனை. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோவிலில் குத்துவிளக்கு பூஜைக்கு வரவங்களுக்கு அவங்க சார்பாக கொடுக்கறதுக்காக கேட்டிருக்காங்க. கஸ்டமர் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, அவங்களோட லொக்கேஷன் திண்டுக்கல் தான். ஆனாலுமே பார்சல் வந்து மறுநாள் டெலிவரி ஆகலை. Jan 26 அப்போது 3 days லீவ் வந்தது இல்லையா, ஸோ அதில் வந்து லோடு அதிகமாகி பார்சல் எப்படியோ ஒன்று மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இந்த குட்டி பார்சல் மட்டும் கஸ்டமருக்கு ரீச் ஆகிடுச்சு. ஆனால் பெரிய பார்சல் எங்கே இருக்குன்னே தெரியலை. கஸ்டமர் கரெக்டாக டைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களுமே ஃபாலோ பண்ணாங்க. நானுமே இங்கேருந்து கொரியர் சர்வீஸில் பேசி செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து கரெக்டாக மறுநாள் காலையில் அவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஈவினிங் குத்துவிளக்கு பூஜைக்கு அவங்க சூப்பராக சிறப்பாக முடிச்சுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. சம்டைம்ஸ் இப்படி கூட நடக்குதுங்க. நம்ம தான் இன்னும் கொஞ்சம் அவேராக நடந்துக்கணும்.